ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான கோதுமை ரவை வச்சு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சம்பா கோதுமை ரவை நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை ரவையை நம்ம நல்லா ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 கப்பு கோதுமை ரவைக்கு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுந்து எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அது கூட எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. உளுந்து கோதுமை ரவை ரெண்டும் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நமக்கு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து வெந்தயம் ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது கூடவே நம்ம கோதுமை ரவை அதையும் அது கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கோதுமை ரவையும் நம்ம அரைச்சாச்சு. அதையும் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த மாவு நமக்கு நல்லா புளிச்சு ரெடி ஆகட்டும். இப்போ இந்த தோசைக்கு ஒரு சட்னி ஒன்று நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி சட்னி. தக்காளி சட்னிக்கு நான் மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன். அது கூடவே தக்காளி. ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்யும்போது இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வதங்கட்டும் நல்லா. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஒரு தாளிப்பு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளித்து கொட்டிடுங்க. இப்போது நமக்கு மாவு புளிச்சு ரெடியாக இருக்குது. இந்த மாவு நல்லா ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு எடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கல் போட்டுட்டு ஹீட் ஆனோன்னா நம்ம அதில் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை நல்லா மெலிசாக மொறுன்னு ஊற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. தோசை ஊற்றிட்டு இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான கோதுமை ரவை தோசை இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.